இன்றைய முக்கிய செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் சிறிய தீவுகள் இஸ்ரோ மூலம் பாதுகாக்க நடவடிக்கை என மோடி அறிவிப்பு. இடைத்தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளை வென்ற எதிர்க்கட்சிகள். பாஜக ஆளும் மாநிலத்தில் முழுமையாக கைப்பற்றிய காங்கிரஸ். இலங்கை தமிழர்களுக்கு 142 கோடி ரூபாயில் 3500 வீடுகள். அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் தொடக்கம். தொடரும் கனமழையால் நிரம்பி வழியும் ஆறுகள், ஏரிகள். வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலத்தில் கிராம மக்களின் ஆபத்தான பயணம். வணக்கம். வணக்கம். பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் சிறிய தீவு நாடுகளுக்கு இயற்கை சீற்றம் குறித்த எச்சரிக்கைகளை வழங்க இஸ்ரோ உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 200 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் சிறு தீவு நாடுகளுக்கான உள்கட்டமைப்பு திட்டத்தை இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகள் அறிமுகம் செய்து வைத்தன. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் இணைந்து இதனை அறிமுகம் செய்து வைத்து பேசிய திரு மோடி, பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு உதவுகிறோம் என்ற மன திருப்தியை அளிக்கும் இந்த திட்டம் புதிய நம்பிக்கையையும் அளிக்கும் என்றார். வளர்ந்து வரும் சிறிய தீவு நாடுகளுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புயல் பற்றிய எச்சரிக்கையை அளிப்பதற்கான சிறப்பு தரவுகளை வழங்கும் என்று அவர் கூறினார். செயற்கைக்கோள் மூலம் கடற்கரை பகுதிகளை கண்காணிப்பதும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்று திரு மோடி குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தால் வரும் ஆபத்துக்களை தவிர்க்கும் நோக்குடன் ஹைத்தி, ஆன்டிகுவா உள்ளிட்ட கரீபியன் நாடுகள் மற்றும் பசிபிக் தீவுகளுடன் ஒத்துழைப்பிற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அந்நாடுகளின் மக்களுக்கு சூரிய சக்தி தொழில்நுட்பம் குறித்த பயிற்சிகளை இந்தியா வழங்கி உள்ளதுடன் மேம்பாட்டிற்கான பங்களிப்பை தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்தார். 14 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜகவை பின்னுக்கு தள்ளி பெரும்பாலான தொகுதிகளை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன. 14 மாநிலங்களில் காலியாக இருந்த 3 மக்களவை தொகுதிகளுக்கும் 29 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. 3 மக்களவை தொகுதிகளில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி மக்களவை தொகுதியை காங்கிரசும், யூனியன் பிரதேசமான தாத்ரா நகர் ஹவேலி மக்களவை தொகுதியை காங்கிரஸ் கூட்டணி கட்சியான சிவசேனாவும் கைப்பற்றியுள்ளன. மத்திய பிரதேசத்தில் காண்ட்வா மக்களவை தொகுதியை மட்டும் பாஜக கைப்பற்றியுள்ளது. பாஜக ஆளும் இமாச்சல பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. ஜூப்பல் கோட்காய் சட்டப்பேரவை தொகுதியில் டெபாசிட் இழந்த பாஜக வேட்பாளர் 2578 வாக்குகள் மட்டுமே பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. கர்நாடகாவில் சிந்த்கி சட்டப்பேரவை தொகுதியை பாஜகவும், ஹனகல் தொகுதியை காங்கிரசும் கைப்பற்றியுள்ளன. கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மையின் சொந்த மாவட்டத்தில் உள்ள ஹனகல் தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்திருப்பது அக்கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அபார வெற்றி பெற்றுள்ளது. டின்ஹேட், கோசபா தொகுதிகளில் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அக்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கார்தா தொகுதியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளியுள்ளது. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெற்ற டெக்லூர் சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. பீகாரில் தாராபூர் தொகுதியை ராஷ்டிரிய ஜனதா தளமும், குஷேஸ்வர் அஸ்தான் தொகுதியை ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் கைப்பற்றியுள்ளன. மத்திய பிரதேசத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை பாஜகவும், 1 தொகுதியை காங்கிரசும் கைப்பற்றியுள்ளன. அசாமில் 5 தொகுதிகளையும் பாஜக கூட்டணி வென்றுள்ளது. ஆந்திராவில் 1 தொகுதியை ஒய்எஸ்ஆர் காங்கிரசும், தெலங்கானாவில் 1 தொகுதியை பாஜகவும், ஹரியானாவில் 1 தொகுதியை திரு அஜய் சிங் சௌதாலாவின் இந்திய தேசிய லோக்தளம் கட்சியும் கைப்பற்றியுள்ளன. மேகாலயா மாநிலத்தில் ராஜபாலா சட்டப்பேரவை தொகுதியில் 329 வாக்குகளையும், மிசோரம் மாநிலத்தில் ட்விடியல் தொகுதியில் 246 வாக்குகளையும் மட்டுமே பாஜக பெற்றிருப்பது அக்கட்சியினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இடைத்தேர்தல் களத்தில் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர்கள் ஒரு தாய் மக்கள் தான் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் அருகே மேல்கொணவூரில் இலங்கை தமிழர்களுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திரு ஸ்டாலின், புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு 142 கோடி ரூபாய் மதிப்பில் 3510 புதிய வீடுகள் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் 30 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர், மின்சாரம், கழிவுநீர், கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பொறியியல் படிக்கும் மாணவி ஒருவருக்கு முழு கல்வி கட்டணத்திற்கான காசோலையை திரு ஸ்டாலின் வழங்கினார்.
பின்னர் பேசிய அவர், இலங்கை தமிழர்களுக்காக திமுக அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக அரசு இலங்கை தமிழர்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் இலங்கை தமிழர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள்தான் என்று கூறிய அவர், தமிழக தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் கடல் மட்டுமே பிரிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழர்கள் அனைவரும் எங்கே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள்தான் என்பதை நான் மறந்துவிடவில்லை. அந்த அடிப்படையில் சொன்னால் தமிழக தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் இனத்தால், மொழியால், பண்பாட்டால், நாகரிகத்தால் ஒன்றுபட்டவர்கள். இன்னும் மகிழ்ச்சியா பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா நாம் அனைவரும் தமிழ் இனத்தைச் சார்ந்தவர்கள். கடல்தான் நம்மை பிரிக்கிறது. நிகழ்ச்சிக்கு பின் புதிய வீடுகள் கட்டப்பட உள்ள இடங்களை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்கு சென்று அங்குள்ள வீடுகளை ஆய்வு செய்தார். அப்போது குழந்தை ஒன்றை தூக்கி அவர் கொஞ்சி மகிழ்ந்தார். முதலமைச்சர் வருகையால் மகிழ்ச்சி அடைந்த இளைஞர்கள் அவரோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக நீட் தேர்வால் இறந்த மாணவி சௌந்தர்யா குடும்பத்திற்கு திரு ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். தமிழகத்தில் தொடர் மழையால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ள நிலையில் அடுத்த 2 நாட்களில் மாநிலத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. நீர்வரத்து அதிகரித்ததால் செங்கல்பட்டு, காஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 167 ஏரிகளும் நிரம்பி உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் 2வது பெரிய ஏரியான உத்திரமேரூர் ஏரி நிரம்பியதால் 18 கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி அணை 90% நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணை நிரம்பி வருவதால் வினாடிக்கு 250 கனஅடி தண்ணீர் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக கனமழை பெய்வதால் தென்பெண்ணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடலூர் புதுச்சேரியை இணைக்கும் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. ஆனால் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் இந்த வழியாக சிலர் புதுச்சேரிக்கு செல்வதால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி நிரம்பி வருவதால் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் யுனெஸ்கோ பாரம்பரிய கலாச்சார சின்னமாக அங்கீகரித்த ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழை நீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் மழை பதிவான மரக்காணத்தில் உள்ள பூமீஸ்வரர் கோயிலும் குளம் போல மாறியுள்ளது. பூமீஸ்வரர் கோயில் அருகே உள்ள குடிசை பகுதியில் மழைநீர் புகுந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம் உள்ளிட்ட இடங்களில் விட்டு மழை பெய்து வருகிறது. மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக காஞ்சி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சென்னை ஆகிய 9 மாவட்டங்கள் மற்றும் கொடைக்கானலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. குமரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் ஏற்கனவே தொடர் மழையால் நிரம்பிய நிலையில் நாகர்கோவில், அரிய பெருமாள் விளை உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று மழை பெய்து வருகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய தென்மண்டல இயக்குநர் திரு பாலச்சந்திரன், அடுத்த 2 நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்று தெரிவித்தார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை இயல்பை விட 29% அதிகமாக 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக திரு பாலச்சந்திரன் கூறினார். பட்டாசு கடைகளில் வெடிகளை முறையாக பாதுகாக்காததே சங்கராபுரம் போன்ற வெடி விபத்து சம்பவங்களுக்கு காரணம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சாலை அகரம் என்ற ஊரில் நித்யா என்பவர் பட்டாசு கடையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி வெடிபொருள் துணை கட்டுப்பாட்டாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விதிமீறல் கட்டிடத்தில் பாதுகாப்பு விதிகளை மீறி பட்டாசுகள் இருப்பு வைத்திருந்ததாக கூறி கடைக்கு சீல் வைக்கப்பட்டது.
இந்த உத்தரவை ரத்து செய்து கடையை நடத்த அனுமதிக்க கோரி பட்டாசு கடை உரிமையாளர் நித்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி திரு மகாதேவன் முன்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பட்டாசு கடைக்கு உரிமம் பெற்று அனைத்தும் முறையாக செய்துள்ள நிலையில் கட்டிடத்தின் முதல் மற்றும் இரண்டாம் தளங்களில் விதிமீறல் இருப்பதாக கூறி கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சில நாட்கள் மட்டும் நடத்தக்கூடிய வியாபாரத்தை முடக்கினால் பாதிப்பும் இழப்பும் ஏற்படும் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என்றும் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட 2 தளங்களில் வெடிபொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டதால் தான் சீல் வைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பட்டாசு கடைகளில் வெடிபொருட்களை முறையாக கையாளாமல் அலட்சியமாக இருப்பதே சங்கராபுரத்தில் கடந்த வாரம் 8 பேரை பலிவாங்கிய வெடி விபத்து ஏற்பட காரணம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்த நீதிபதி உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பட்டாசு கடை உரிமையாளருக்கு உத்தரவிட்டார். தீபாவளிக்கு 3 நாட்கள் மட்டுமே உள்ளதை கருத்தில் கொண்டு வட்டாட்சியர் இன்று மாலை ஆய்வு மேற்கொண்டு பட்டாசு கடையை நடத்த அனுமதி வழங்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இனி வருவது செய்தி துளிகள். மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாருக்கு சொந்தமான சர்க்கரை ஆலை, கோவா ரிசார்ட் உள்ளிட்ட 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அவருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற சோதனையில் பல்வேறு பினாமி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பு 10,000ஆக குறைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த 5297 பேர் உட்பட 10,423 பேருக்கு நேற்று தொற்று உறுதியாகியுள்ளது. 443 பேர் உயிரிழந்தனர். இதில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் 368 பேர் ஆவர். 15,000 பேர் குணமடைந்துள்ள நிலையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,53,000ஆக குறைந்துள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திமுக எம்பி திரு TR பாலு சந்தித்து 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 1,178 கோடி ரூபாயை விடுவிக்க வலியுறுத்தினார். பண்டிகை நாளை முன்னிட்டு நிலுவைத் தொகையை விரைவாக விடுவிக்க அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஓரிரு நாளில் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்ததாக திரு TR பாலு தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் மழை காரணமாக பழமையான பெரிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தலைமை காவலர் கவிதா உயிரிழந்தார். மற்றொரு காவலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மரம் விழுந்ததில் 2 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. தலைமை காவலர் கவிதா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த கவிதா உடலுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான ராணிப்பேட்டை காவனூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னை பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 30 நரிக்குறவர் குடும்பங்கள் மற்றும் துறைமுகம் தொகுதியைச் சேர்ந்த 1,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசுகளை அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு, திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். பட்டாசு, இனிப்பு மற்றும் 500 ரூபாய் பணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்கி வைக்க வலியுறுத்தி தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் வரும் 9ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி திரு பழனிசாமி ஆகியோர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளனர். கேரள அரசு தவறான அடிப்படையில் மீண்டும் மீண்டும் எழுப்பும் பிரச்சனைகளுக்கு தமிழக அரசு அடிபணியக்கூடாது என்று அவர்கள் கூறினர். அதிமுக பொதுச் செயலாளர் பெயரில் திருமதி சசிகலா தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சூழ்ச்சிகளும் தீமைகளும் நம்மை விட்டு விலகட்டும் என்று அதில் அவர் கூறியுள்ளார். வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும் என்றும் திருமதி சசிகலா குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இல்லம் தேடி சென்று கோவிட் தடுப்பூசி போடும் திட்டத்தை மதுராந்தகம் அருகே சரவம்பாக்கம் கிராமத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதற்கான தடுப்பூசி முகாம் வாகனங்களை கொடி அசைத்து அவர் தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதிக்குள் 100% தடுப்பூசி போடும் இலக்கை எட்ட திட்டமிட்டுள்ளதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு முனுசாமி சுப்பிரமணியன் 64 வயதில் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார். அவர் 720க்கு 348 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நீட் தேர்வு எழுத வயது வரம்பு இல்லாததால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்பதற்கு தாம் ஒரு உதாரணம் என்று அவர் கூறியுள்ளார். தமக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என நம்புவதாகவும் மருத்துவ படிப்பில் சேர தாம் தயாராக உள்ளதாகவும் திரு முனுசாமி சுப்பிரமணியன் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள அண்ணாத்த திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாவதை முன்னிட்டு திருச்சி ராம்ஜி நகரில் உணவகம் நடத்தி வரும் கர்ணன் இன்று ஒரு நாள் மட்டும் 30 ரூபாய் தோசையை 1 ரூபாய்க்கு வழங்கி வருகிறார்.
திருச்சி மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளரான அவர் ₹1 தோசைக்கு அண்ணாத்த தோசை என பெயர் வைத்திருக்கிறார். உணவகம் முழுவதும் அண்ணாத்த பழத்தின் பேனர்களை கர்ணன் வைத்துள்ளார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 109 புள்ளிகள் சரிந்து 60,029 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 41 புள்ளிகள் குறைந்து 17,889 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹80 உயர்ந்து ₹36,024 ஒரு கிராம் ₹4,503 உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து ₹68.90 உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் சிறிய தீவு நாடுகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க இஸ்ரோ உதவும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 14 மாநில இடைத்தேர்தல்களில் பாஜகவை பின்னுக்கு தள்ளி பெரும்பாலான தொகுதிகளை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.